திருச்சிற்றம்பலம். கூடை விட்டு போந்தது கோயில் எருமை, படை கண்டு மீண்டது பாதி வழியில். உடையவன் மந்திரி உள்ளலும் ஊரார், அடையார் நெடுங்கடை 5-4. திருச்சிற்றம்பலம். கோயில் எருமை கடாவை வண்டியில் பூட்டினார்கள். அது எப்பொழுதுமே தன்னிச்சையாய் திரியும் இயல்புடையது. அது வண்டியை குடை கொள்ளும்படியாக சாய்த்துவிட்டு ஓடி போயிற்று. ஆனால் அது ஓடிக்கொண்டே இருக்கவில்லை. எதிரில் போர் என்னும் படைப்பாம் வைக்கோற் போர் குறுக்கிட்டு விட்டது. அந்த பெரிய போரை கடக்கவும் முடியாது, தின்னவும் முடியாது. இந்த திகட்டலால் வந்த வழியே திரும்பி போய்விட்டது. கோயிலும் நாடும் மக்களும் மன்னனும் உள்ள அத்தேசத்தில் மன்னன் மந்திரியோடு கலந்து ஆலோசனை செய்கின்றான். ஆலோசனை செய்வது என்பது மந்திரிக்கு அழகு. வரும் பொருள் உரைப்பது என்றபடி வரும் முன் யோசித்து உரைக்க வேண்டும். வந்த பின் எப்பொழுதுமே யோசிக்க கூடாது. ஆனால் இந்த மன்னனோ வந்த பின் யோசிக்கிறான். அரசன்தான் அப்படி என்றால் குடிகள் தலைவாசல் கடைவாசல் ஜன்னல் சாளரம் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு அச்சம் இன்றி இருக்கிறார்கள் என்பது எங்கும் காண கிடைக்காத ஒன்று. ஆனால் அப்படித்தான் தோன்றும். தேடுபவனாக இருந்தால் தேடிப்பார் என்று திருமூலர் சொல்லுகின்றார். எருமையானது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கட்டு முறித்து கொண்டு போனால் மூக்கு போன செவ்வைக்கு போகின்றது என்று சொல்வதுண்டு. அவ்வாறு மூக்கில் போகும் செவ்வை உடையது. செவ்வை என்றால் சுவாசம், அதாவது உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பு இருக்கும் இடம் கோயில் எனக்கூடிய புனிதமான இடம். அதனால் சுவாசத்தை கோயில் எருமை என்று சொல்லுகின்றார். மேலும் வாயுவின் நிறம் கருமை உடையது. அது தன் பொக்காக போக முடியாது. ஒரு அளவு சென்றவுடன் மீண்டுதான் ஆக வேண்டும். அதை படை கண்டு மீண்டது பாதி வழியில் என்று கூறுகின்றார் இந்த திருமூலர். படைத்தல் என்பது ஆக்கி குவித்தல். அவ்வாறு ஆக்கி குவித்தல் என்ற இடம் தன் இனமாயும் தன் செயற்பாட்டை உடையதாகியும் வெளியில் உலவும் உலவை இருந்தாலும் அதை கடந்து இது போக முடியாது. சுவாசம் முட்டி திரும்புகின்ற இடமும் காற்றுத்தான். ஆகவே தன் விளைவாலானதும் தனக்கு தடையாய் உள்ளதுமான தன்மை உடையதாக இருக்கின்ற காரணத்தால் படை கண்டு மீண்டது என்கின்றார். மன்னவனாகிய உயிரும் மந்திரியாகிய மனமும் ஒன்று கூடுகின்றது. அதாவது மன்னவன் யார்? உயிர். மந்திரி யார்? மனம். இது இரண்டும் ஒன்று கூடுகின்றது. ஒன்று கூடுகின்ற காலம் வாசியானது. எருமையாகி முன்னால் குதிரை என்று கூறினார். சண்டித்தனம் செய்கின்ற காலமாக இருக்கின்றது. அவ்வூரில் உள்ள குடிகள் என்னும் தத்துவ கூட்டங்கள் அவர்கள் இல்லமாகி தேகத்தில் வாயில்கள் எல்லாவற்றையும், அதாவது 9 மூடாமலே வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருந்தால் என்னாவது என்று நம்மை எச்சரிக்கின்றார் திருமூலர். கோயிலில் பசுதான் இருக்க வேண்டும். பசுவிற்கு ஆ என்று ஒரு பெயர், எருமை கடா என்று பெயர். பசுவிற்கு எதிர்மறை தன்மை வாய்ந்த எருமை கோயில் பசுவாகி வளம் தர வேண்டும். மன்னனிடத்தில் ஒரு தீங்கு நேர்ந்தால் விரைந்து செல்ல குதிரை வேண்டும். குடிகள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தீங்கு வரும் காலத்து வாயில்களை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறும் அறிவுரை ஆகும். மன்னன் என்பது முன்னாலே பார்த்தோம் உயிர் என்கிறது. மந்திரி என்பது மனம். குடிகள் தான் தத்துவ கூட்டங்கள். வாயில்கள் என்ன? பொறிப்புலன்கள், வெளிச்செல்லும் நாளங்கள். இவ்வாறு செப்பம் செய்வதே சிவயோகம். இவ்வாறு செய்யவில்லை என்றால் நாடும் அரசும் குடியும் இழிநிலை எய்த நேரிடும் எனும் எச்சரிக்கை குறிப்பை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. குடை விட்டு போந்தது கோயில் எருமை, படை கண்டு மீண்டது பாதி வழியில். உடையவன் மந்திரி உள்ளலும் ஊரார், அடையார் நெடுங்கடை 5-4. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.